நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 17, ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த வசனம் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக விழித்திருக்கிறவர்களை பற்றி குறிப்பிடுது. நம்முடைய ஆத்துமாக்களுக்கு விழித்திருக்கிறவர்கள்னா யாரு? நம்மை ஆவிக்குரிய வழியில நடத்தி ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க நம்மை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. இதையெல்லாம் யார் செய்வா? நம்முடைய சபையின் போதகரோ இல்ல மூப்பரோ இல்ல நமக்கு நல்ல ஆவிக்குரிய வகையில ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்களோ. அவங்கள ஆவிக்குரிய பெற்றோர்களாகவும் பார்க்கலாம். உதாரணமா சொல்லணும்னா பவுலடியாரும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவங்க உருவாக்கின சீஷர்களை பிள்ளைகளேன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல குமாரர்கள்னு சொல்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டா பவுலடியார் தீமத்தேயுக்கு எழுதின நிருபத்துல பிரியமுள்ள குமாரனாகிய தீமத்தேயுக்கு எழுதுகிறதாவதுன்னு குறிப்பிட்டிருப்பாரு. இந்தபடியாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக இல்லை நம்மை ஆவிக்குரிய வகையில வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறவர்களே நம்முடைய ஆத்துமாவுக்காக விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்களை நாம எந்த விதத்திலையும் துக்கப்படுத்தக்கூடாது. அவங்க சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை செய்யும்படி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு இந்த வசனத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வகையில நம்மை வழிநடத்துறவங்க நம்மை குறித்த சந்தோஷத்தோடு இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அவங்களால நம்மை சரியாக வழிநடத்த முடியும். அதை விட்டுட்டு அவங்கள விசனப்படுத்தும்படியாக நாம சில காரியத்தை செய்தோம்னா அவங்களுக்கு நம்மை குறித்த உற்சாகம் குறைந்து போகும். நமக்கு அது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாம போகும். இதை இன்றைக்கு ஆவியானவர் குறிப்பாக உணர்த்துறாரு. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல அநேகம் பேருக்கு நிறைய விஷயங்கள் பரியாசமா மாறிடுச்சு. உண்மையா ஊழியம் செய்கிற அநேக போதகர்கள், பிரசங்கியார்கள் இவர்கள் எல்லாருமே கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்படுறாங்க. இப்படியான காரியங்கள் செய்யும் போது அவங்களால எப்படி உற்சாகத்தோட நம்மை ஆவிக்குரிய வழியில் நடத்த முடியும்? அப்படியாக நாம் நடந்து கொண்டோமே ஆனால் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக காணப்படுவோம் இல்லையா? அது மாத்திரம் இல்லாம இந்தப்படியா நம்மை ஆவியில வழிநடத்துறவங்கள நாம ரெட்டிப்பான கனத்தோடு பார்க்கணும்ன்றத 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 17 வசனம் கூட சொல்லுது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அதிக கனத்திற்கு பாத்திரராக இப்படியானவர்களை எண்ணணும். ஏன்னா அவங்க நம்மை சரியான உபதேசத்துல நிலைநிறுத்தி நம்மை சீர்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மேம்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்தபடியாக நம்முடைய ஆத்மாவின் மீது கவனமா இருந்து விழிப்புள்ளவர்களாக செயல்படுகிறவர்களை நாம எந்தபடியாக மதிக்கணும். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 12 வசனத்திலையும், அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்த எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. இந்த வசனத்துல பவுலடியாரும் உங்களுக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்ளார உங்களை விசாரித்து புத்தி சொல்கிறவர்களை மதிச்சு நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படியாக நம்மை ஆவிக்குரிய வகையில செவ்வையான வழி நடத்துறவங்கள நாம எப்பொழுதுமே மதிக்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்னு சொல்லி இதே எபிரேயர் 13 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்களோ இல்ல மூப்பர்களோ விசுவாசத்துல பலப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை நாம பின்பற்றும் போது நம்முடைய விசுவாசமும் ஸ்திரப்படுகிறதாக இருக்கும். அந்தபடியாக ஆவிக்குரிய பாதையில நம்மை சரியாக வழிநடத்தி நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுத்து விழித்திருக்கிறவர்களுக்காக நாம கனம் செலுத்தணும். அவர்களை மரியாதைக்குரிய விதத்துல நடத்தும் போதுதான்
நாம் அந்த பாதையில் சரியாக போக முடியும். அதை விட்டுட்டு அவங்கள கேலி கிண்டல் செய்து பரியாசம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டோம்னா நம்மால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைநிற்க முடியாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியவர்களாக மாறிப்போவோம். அப்படியானவர்களாக நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுப்பதற்கு தேவன் தாமே நமக்காக நியமித்த இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உறவுகளிடத்துல நாம சரியாக நடந்து கொள்ளணும். அப்படியாகவே அன்றைக்கு உருவாக்கப்பட்ட சீஷர்கள் இருந்தாங்க. அதன் மூலமாகவே நமக்கு சுவிசேஷம் வந்திருக்கு. இதை அறிந்து கொண்டு நாமும் நம்மை ஆவிக்குரிய வகையில வழி நடத்தி நம்முடைய ஆத்துமாக்களுக்காக விழிப்புள்ளவர்களை கனமரியாதையோட நடத்தணும். அதுவே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய ஆத்துமாக்களுக்காக விழித்திருக்கிறவர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நேராகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை செவ்வையாக நடத்துவதற்கும் தேவரீர் எங்களுக்கு நியமித்த ஆவிக்குரிய கனவான்களை எப்பொழுதும் நாங்க மரியாதையுடன் நடத்தணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஆவிக்குரிய வகையில எங்களை நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் இரட்டிப்பான கனத்துடன் நடத்த தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தரலுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாகவே அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நாங்க செவ்வையான வழிகள்ல நடத்தப்பட்ட உமதண்டையில கிட்டி சேர தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.